ஹலோ மக்களே, தமிழ்நாடு கிராம வங்கியிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது ஐபிபிஎஸ்ல ஆர்ஆர்பி ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர்பி அப்படிங்கிறது ரீஜனல் ரூரல் பேங்க். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரீஜனல் ரூரல் பேங்க்ல வேலை வாய்ப்புங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு தமிழ்நாடு கிராம வங்கியில வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட நாடு முழுவதும் ஒரு 13,217 காலி பணியிடங்கள் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது, என்ன புக்கை படிக்கிறது, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரீஜனல் ரூரல் பேங்க்ல இப்போ வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஐபிபிஎஸ் மூலமா ஃபில் பண்ண போறாங்க. ஐபிபிஎஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழகத்திற்கு டிஎன்பிஎஸ்சி, மத்திய அரசாங்கத்திற்கு எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, இந்த மாதிரி வங்கி வேலை வாய்ப்புகளை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஐபிபிஎஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். தற்பொழுது ஐபிபிஎஸ்ல இருந்து ஆர்ஆர்பி வேலைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. என்ன மாதிரியான ஜாப்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஃபீஸர்ஸ்ல ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 அண்ட் ஸ்கேல் 3, அதற்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அலுவலக உதவியாளர் மல்டி பர்பஸ் கேட்டகரிக்கு கேட்டிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் செப்டம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 21. சரியா பாத்தீங்கன்னா ஒரு 21 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கு. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நவம்பர் இல்லைனா டிசம்பரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு டிசம்பர் இல்லைனா பிப்ரவரி 2026 கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூட இருக்குது. இன்டர்வியூ ஜனவரி இல்லைனா பிப்ரவரி எண்டில் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. மொத்தமாக 13,217 காலி பணியிடங்கள் இதுவரைக்கும் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூரல் பேங்க் அப்படிங்கிறது இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேமில் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படிங்கிற நேமில் தான் இந்த ஒரு ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்குது. தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வழியாக இந்த ஒரு பேங்க் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் வந்து சேலமில் இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு தமிழ் வந்து நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி புதுச்சேரியை சேர்ந்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரியில் ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து புதுவை பாரதியார் கிராம பேங்க் அப்படிங்கிற இந்த நேமில் இருக்குது. ஸோ புதுச்சேரியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இந்த ஜாபுக்கு அப்படின்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்த 3 லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதுங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து குரூப் பி கேட்டகரியில் வரக்கூடிய ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு. குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் உங்களுக்கு குரூப் ஏ கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு. இதில் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இருக்குது, அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடில் வரும். ஸ்கேல் 2 வந்து மேனேஜர் கிரேடில் வரும். ஸ்கேல் 3 வந்து உங்களுக்கு சீனியர் மேனேஜர் கிரேடில் வரும். ஒரு ஜாபுக்கும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் 1 கேட்டகரி அப்படின்னா 18லேருந்து 30, ஸ்கேல் 2னா 21லேருந்து 32, ஸ்கேல் 3 அப்படின்னா 21லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்குது, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் பி கேட்டகரியில் வரக்கூடிய போஸ்ட்டுங்க இது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா நிறைய பேர் வந்து இது ஒரு மட்டமான ஜாப் அப்படின்னு நினைக்கக்கூடாது. குரூப் பி கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ஹையர் லெவல் பதவி தான். இந்த ஜாபுக்கு எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி, எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கீங்களா, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடிஷ்னலாக உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் நம்ம தமிழகத்திலேருந்து அப்ளை பண்ணுற பட்சத்தில் தமிழ் வந்து நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். அண்டு ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத டிசரபிளில் தான் போட்டிருக்காங்க, நாட் ஃபார் கம்பல்சரி. ஒரு டிகிரி படித்த எல்லாருக்குமே கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ண தெரியும். அதனால் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபு ஃப்ரெஷருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸரில் ஸ்கேல் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடில் வரக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு குரூப் ஏ கேட்டகரியில் வரக்கூடிய ஜாபுங்க. குரூப் ஏ அப்படிங்கிறது இதை விட ஹையஸ்ட் போஸ்ட் உங்களுக்கு. அண்ட் சேலரி எல்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த ஜாபுக்கும் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பாக டிகிரியில் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸு, அக்ரிகல்ச்சரில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், ஐடி டிபார்ட்மெண்ட்டு, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி டிசிப்ளின் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, நாட் ஃபார் கம்பல்சரி. ஸோ எனி டிகிரி படித்தவங்களும் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். அண்ட் ஆஃபீஸரில் ஸ்கேல் 2 அதற்கப்புறம் ஸ்கேல் 3 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஸ்கேல் 2 அப்படிங்கிறது மேனேஜர் ஜாபுங்க. எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான்.
பர்டிகுலராக ஒரு டிசிப்ளின் டிகிரியில் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. 2 வருடம் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பேங்க் இல்லைனா ஃபினான்ஷியலில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கேல் 3 அப்படிங்கிறது சீனியர் மேனேஜர் லெவலில் வரக்கூடிய பதவிங்க. எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா ஆஃபீஸரில் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. இது ஃப்ரெஷருக்கான ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 to 3 இதில் ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் ₹175 SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு ₹850. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். இந்த 2 கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளை தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் ஒரே நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆஃபீஸருக்கு தனி அப்ளிகேஷன் இருக்குது, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தனி அப்ளிகேஷன் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். இது வந்து ஒரு பேங்க் ஜாப் தான். அதுவும் IBBS கண்டக்ட் பண்ணுறதுனால ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் மார்க் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும், மெயின் எக்ஸாமினேஷனுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய சிலபஸ் வந்து ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு 2 டாப்பிக்கில் இருந்தால் கேட்குறாங்க. 80 கொஸ்டின் கேட்குறாங்க. 80 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து உங்களுக்கு 45 நிமிடங்கள் டைம் டூரேஷன். ஸோ ரீசனிங் ப்ரிப்பேர் பண்ணணும், நியூமரிக்கல் எபிலிட்டி ப்ரிப்பேர் பண்ணணும். 40 கொஸ்டின் 80 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி. அதில் கரெக்ட் ஆன்சரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் ப்ரிலிம்ஸ் சேம் சிலபஸ் தான், சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். அண்ட் ஆஃபீஸரில் அசிஸ்டன்ட் வேலைகள், அதற்கப்புறம் ஸ்கேல் 1 கேட்டகரிக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். மெயின் எக்ஸாமினேஷன் மொத்தமாக உங்களுக்கு ஒரு 200 கொஸ்டின் 200 மதிப்பெண்கள் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதற்கப்புறம் மெயின்ஸுக்கு போங்க. மெயின்ஸில் வந்து உங்களுக்கு ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் கேட்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம், நம்ம இங்கிலீஷ் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் நியூமரிக்கல் எபிலிட்டியில் கொஸ்டின் கேட்குறாங்க. 120 நிமிடங்கள் டைம் டூரேஷன். சேம் உங்களுக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஜாபுக்கும் மெயின் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து ஒரே பேட்டர்ன் தான். சரிங்களா? ஸோ இந்த 2 எக்ஸாமை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிரும். அண்ட் எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு தமிழ் லாங்குவேஜ்லையும் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ், ஹிந்தி அண்டு தமிழ் 3 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஸ்டின் பேட்டர்ன் தமிழில் இருக்கிறதுனால இப்போ நிறைய நண்பர்கள் தமிழில் டிகிரி படிச்சிருப்பாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் தமிழில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த மாதிரி டாபிக்ஸை நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், மற்ற டாபிக்ஸை நீங்கள் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஜாபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான எக்ஸாம் அப்படின்னா சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் தான். ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 கேட்டகரி வரக்கூடிய ஜாபு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் பெனால்ட்டி மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/4 கால்குலேஷனில் 0.25 மார்க் உங்களுக்கு நெகட்டிவில் போகும். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு நீங்கள் மெயின்ஸில் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் ஃபைனல் செலெக்ஷன். உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஸ்கேல் 1 ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் அதுவும் ஃப்ரெஷருக்கான ஜாபு தான், அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ அண்ட் மெயின்ஸில் வாங்கியிருக்கூடிய மார்க் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இன்டர்வியூ கிடையாது, எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதும். ஸ்கேல் 1 கேட்டகரிக்கு எக்ஸாம் அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ கூட இருக்குது. சரிங்களா? ஸ்கேல் 3 கேட்டகரி அப்படின்னா சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான், எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். அண்ட் உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஆல்சோ ஆஃபர் பண்ணுறாங்க IBBS தரப்புல இருந்து. SC, ST, OBC, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்க எல்லாருக்குமே இந்த IBBS மூலமாக ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதற்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா IBBSனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 அப்ளை லிங்க் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ஒரே ஃபைல் தான், ஆனால் அப்ளை லிங்க் வந்து தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதற்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப பெருசு. முக்கியமாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வேகன்சி பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். மொத்தமாக 13,217 காலி பணியிடங்கள் இருக்குது.
தமிழகத்தை பொறுத்தளவு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் எவ்வளவு வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 468 காலி பணியிடங்கள் இருக்குது. இருக்கிற வேலைகள்லேயே நமக்கு நல்ல வேலைகள் கொடுத்துருக்காங்க. இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு மட்டும். இதை ஃபாலோ பண்ணி ஃப்ரெஷராக இருக்கிறவங்க ஸ்கேல் 1 ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நம்ம தமிழகத்திற்கு ஸ்கேல் 1 கேட்டகரி வேலைகள் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 200 காலி பணியிடங்கள் வந்திருக்கு. அப்போ தமிழ்நாடு கிராம பேங்கில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்கேல் 1 கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கு ஒரு 700 காலி பணியிடங்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராம பேங்கில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சேலரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணலை. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு பேசிக் பே 20,000 30,000 ரூபாய் இருக்கும் மந்த்லி. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் ஒரு 15,000 ரூபாய் போட்டாலுமே அதிகபட்சம் ஒரு 35,000 40,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸ்கேல் 1 கேட்டகரியில் வரக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னா அதிகபட்சம் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 45,000 50,000 ரூபாய் வரைக்கும் மந்த்லி சேலரியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வருஷத்தில் நிறைய பேங்க் ஜாப்ஸ், நிறைய இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்திருக்கு. நீங்கள் பேங்க் எக்ஸாம் ஆர் எனி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கும் தவறாமல் அப்ளிகேஷனை போட்டுருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிவிட்டு செப்டம்பர் 21ஆம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது ஏதாச்சும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். இது மாதிரி வேலைவாய்ப்பு தகவலை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.